வாரிசு அரசியலை கடுமையா எதிர்க்கிற நீங்க ஏன் உங்களோட மனைவி கயல்விழிய வேட்பாளரா அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு நிருபர் ஒருவர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு சீமான் அண்ணன் என்ன பதில் சொல்றாருன்னா, நான் 117 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதாவது 234 தொகுதியில் பாதிக்கு பாதி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்கேன். அந்த 117 பேர்ல ஒருத்தர் விலகிட்டாங்க. அதுக்கு பதில் தான் என்னோட மனைவியை களம் இறக்கியிருக்கேன். நான் கட்சி ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து என்னுடைய மனைவியை அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை வேறு ஒரு பெண்ணுக்கு கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை மாறும், மக்களுக்கு நல்லது நடக்கும் தான் இது வரைக்கும் அதை பண்ணலை. நான் இந்த 15 வருஷமாக தான் அரசியலில் இருக்கேன். ஆனால் என்னோட மனைவி அவங்க பிறந்ததுலேருந்து அரசியலில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து பிறந்திருக்காங்க. முன்னாள் அதிமுக சபாநாயகர் காளிமுத்து அவர்களோட பொண்ணு தான் கயல்விழி. அவரை தான் சீமான் அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்க அரசியல் வரத்துக்கு எல்லா தகுதிகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இதே மாதிரி சீமான் அண்ணனிடம் உங்களோட மகன் எங்கே போனாலும் உங்கள் கூடிய அரசியல் பயணத்தில் வராரு, அதுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கும் சீமான் அண்ணன் இதே பதில் தான் சொல்லியிருந்தார். அதாவது அவனுக்கு படிப்பு மட்டும் பத்தாது, மக்களோட மனநிலையும் புரிஞ்சுக்கணும், நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் எங்கே போனாலும் என்னோட மகனை களத்தில் கூட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். குடும்ப அரசியல்ன்றது எல்லா கட்சியிலுமே இருக்குது. திமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, பாஜகவில் இருக்குது, காங்கிரஸில் இருக்குது, பாட்டாளி மக்கள், விசிக போன்ற எல்லா கட்சிகளிலுமே குடும்ப உறுப்பினர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறது சகஜம்தான். எனக்கு தெரிஞ்சு தாவேகால மட்டும்தான் வாரிசு அரசியல் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா கட்சிகளுமே இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய மனைவியை வேட்பாளராக அறிவிக்கிறது ஏன்னு காரணம் சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். என்னுடைய மனைவி என்னுடைய உயிர், அவள் எண்ணில் சரிபாதி, அதனால தான் என்னுடைய லட்சியத்தில் என்னுடைய அரசியல் பயணத்தில் அவளுக்கு சம உரிமை கொடுத்துருக்கேன், அது எனக்கு சந்தோஷம்தான் சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோட கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக ஆதரிக்கிற மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 8% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம்தாங்க. ஏன்னா ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து 8% மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம்தான். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் காத்திருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தலை தீர்மானிக்க போகிறது இளைஞர்கள் தான். 5.5 கோடி வாக்காளர் பட்டியலில் 2.5 கோடிக்கும் அதிகமாக இளைஞர்களோட லிஸ்ட்டு தான் இருக்குது. அந்த 2.5 கோடி பேர் மக்கள் தான் தமிழ்நாட்டோட அரசியலில் தீர்மானிக்க போகிறாங்க. அது தளபதி விஜய் அவர்களுக்கு போக போதா இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு போக போதான்னு வருகின்ற தேர்தல் தான் தீர்ப்பு அளிக்கும். எனக்கு பர்சனலாக நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா 15 வருஷமாக தனிச்சே செயல்படுறாங்க. 234 தொகுதிகள்லையும் போட்டியிடுறாங்க. எந்த தேர்தல் வந்தாலும் களத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் உணர்வோடும் தமிழ் மக்களோடும் இயற்கையோடும் அரசியல் செய்கிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. போராட்டம் தான் இவங்களோட கட்சியோட பிரதான கொள்கையாக இருக்குது. எனவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு இடங்களை கைப்பற்றுது, எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறுது, அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்கன்னா எப்படிப்பட்ட மாற்றங்களை மக்களுக்காக கொண்டு வருவாங்க, எந்த விஷயங்களுக்காக போராடுவாங்க, மக்களுக்காக எந்தெந்த விஷயங்கள்லாம் துணை நிற்பாங்கன்னு இனிவரும் காலங்களில் காத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் பதிவிடணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.